நான் கேட்டது 5 நிமிஷம். ஆனால் கடவுள் கொடுத்தது பாரு அரை மணி நேரம். எனக்காக அரை தூக்கத்தில் வேறு எழுந்திருக்கேன். அது சூடாகும் போது சாப்பிடு. இப்போ தான் உடனே போட்டு எடுத்து வந்தேன். கெத்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆகுது விளாக் பண்ணணும். கடைசியாக இன்றைக்கி ஃபைனலாக பண்ணி வச்சுருக்கு. நியூ இயரில் ஏன்னா ட்ரைவர் ஸ்டேஷனில் வந்து ஹெல்மெட்டை மாட்டி நிற்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒரு முக்கியமான ஆளை வந்து நம்ம தான் அவங்கள பார்க்க போகிறோம். யாரும் இல்லை, எங்கள் அக்கா தான். ரொம்ப நாள் அது பார்த்து ஒரு வேலையாக கேரளா வரைக்கும் போகிறாங்க. சரி கோயம்புத்தூர் தானே, கோயம்புத்தூர் விளையாட்டு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேஷனில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பிலேட்டட் தான், பரவாயில்ல பார்த்துக்குவோம். நம்ம வந்து S2 அக்கா வருது. ஆக்சுவலி ட்ரெயின் வந்து 1/2 hour வந்து இயர்லியாகவே வந்துருச்சு. S2 தான் இருக்குது. அக்கா சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வரல, ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவேன். அக்கா வெளில வா. அக்கா வெளில வர சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து அக்கா சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணேன். நான் இன்னும் வரவே இல்லைக்கா, என்னக்கா இவ்வளோ சீக்கிரமாக ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த சைடு வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுக்கா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே வர லேட் ஆகும்னு நினைச்சேன். பார்த்தேன் நானும் டக்குன்னு பார்த்துட்டு தண்ணி வாங்கிட்டேன். நான் கேட்டது 5 நிமிஷம். ஆனால் கடவுள் கொடுத்தது பாரு அரை மணி நேரம். நான் தான் பைலட் தானே ஒரு பேர். என்னது இது? ஃபோன் அடிச்சு சீக்கிரமாக வர சொன்னேன். கொஞ்சம் சீக்கிரமா வர. சரி கீழே இருக்கீங்களா? குளிர்தா? வண்டியில் ஒரு ரவுண்டு போனால் குளிரும் நல்லா. எனக்காக அரை தூக்கத்தில் வேறு எழுந்திருக்கேன். அது சூடாகும் போது சாப்பிடு. இப்போ தான் உடனே போட்டு எடுத்து வந்தேன். வாங்கி உட்காருவா, அரை மணி நேரம் டயர் இருக்குல்ல. உட்காரு. யாரும் எடுத்துகிட்டு போகிறா? யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிற? எடுக்க மாட்டாங்க. பார்த்துக்க. இறங்கல யாரும். அப்புறம் என்ன? வா உட்காரு. தம்பி நான் ஒரு பேக் தானே வச்சிருக்க. எங்கே இருக்கு பேகு? அவ்வளோதான். ஆமாம் 125 தான் எடுப்பாங்க. அப்புறம் இதை நம்பி பொறுமையாக வரவங்க என்ன பண்ணுவாங்க?
சண்டே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீடு சரி 2 சீஸாக போட்டேன். அங்கேயும் எத்தனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த டிக்கெட்டு ரிட்டனு? அது எப்போ அது எப்போ? 6ஆம் தேதிக்கு early morning. அங்கேருந்து திருச்சூர்லேருந்து சேம் ட்ரெயினா? எர்ணாகுளம் ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நிறையா இருக்கு. இல்லை அங்கே தஞ்சாவூருக்கு சொல்கிறேன். அதான் இப்போதான் அந்த கஸ்டமரோட நிலமெல்லாம் புரியுது எனக்கு. இப்படி ஒட்டினா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு. அவன் பசியில் நான் இதை சாப்பிடுவேனாடா இல்லை நீங்கள் சாம்பார் பொட்டலத்தை பிரிக்கிற மாதிரி தான். அது நான் கூட வீட்டில் எப்படியோ பிரிச்சுட்டு போடுவேன். ஓட்டையை போட்டாது உறிஞ்சு எடுத்துருவானுங்க. ஆயிடுச்சா இல்லை? இல்லை சூடா. எப்போ வந்த நீ? வந்துட்டு பேசும்போதே வந்துட்டேன். சவுண்டு கேட்கலையா? நான் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன். இல்லை இந்த மைக் சவுண்டு கண்டுபிடிச்சி கேட்கல. நான் அரை தூக்கத்தில் பேசினேன், கேட்கல. ஓகேயா? புளிப்பா இருக்கா? சீஸ் போட்டால் ஸ்வீட்டாக இருக்குமா? எனக்கு நான் சீஸ் போட்டுலாம் சாப்பிட்டதில்லை இப்போ வரைக்கும். சீஸ் ஸ்வீட்டாக இருக்காது, பன்னீர் மாதிரி தான் இருக்கும். அது சென்டரில் கறி நல்லா தான் இருக்கும். அவசர அவசரமாக சொன்னாக்கா நான் இது செய்ய ஆரம்பிக்கும் போது ட்ரெயின் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்துருச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கணும். நான் கவனிக்கவே இல்லை. நான் சும்மா படுத்துருந்தேன், எந்திரிச்சு பார்த்துட்டு அதுக்கு சும்மா ஓபன் பண்ணேன். திருப்பூரை தாண்டி வந்துட்டு இருக்கு ட்ரெயின். நான் இப்போ பார்த்தா நிறைய பேர் 120 தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒன்றும் மோசம் இல்லைல்ல. நல்லா இருக்கா இல்லையா? பன்னீர்லாம் நல்லா குக் ஆகிருக்கா? ஓகே. அந்த அக்கா இறங்கினவங்க கூட உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் கூட பண்ணல. அவங்க சொன்னாங்க 10 நிமிஷத்துல தானே வர போகிறாங்க. நான் அவங்களும் 15 minutes later. எப்படி மாசா கெத்தா? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. சொல்லி சீக்கிரம் போயிடும். லேட்டாக போகணுமா? சரி ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் தான் ஃபோன் 6 மணிக்கு போக சொல்லவா? சரி நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன். போயிடும், 6 மணிக்கு போயிடும். நடுவில் கள்ளத்துக்கு போட சொல்கிறேன் இல்லை போகும்போது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட நான் அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார எனக்கு பிடிக்கல. சரி ரைட், பார்ப்போம். பாய். நீ போயிட்டு கூப்பிடு. பாய். நான் காலைல கூப்பிட்றேன். பாய். அவ்வளோதான் கைஸ், அக்காவை பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி நம்ம பழைய வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்குறீங்களா? சும்மா இருக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கேன் நான். அதுதான் வேலையே. நான் மட்டும் ஹெல்மெட்டை போட்டு போடுறதே எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. யார் பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு போய்க்க வேண்டியதான். மற்றவங்களுக்காக நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணுற விஷயத்த மாற்றணும்னு அவசியம் இல்லையே. கரெக்டு தானே? இந்த மாதிரி தத்துவம்லாம் அப்பப்போ அடிக்கடி வராது, ஆனால் வரும். சிம்மு பேசுகிற மாதிரி. நான் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அதுவும் நியூ ஸ்டார்ட் ஆன அதுக்கப்புறம் அக்காவை பார்த்தது ஹாப்பி. இன்னும் அப்பாவை பார்க்கணும்.
அப்பாவுக்கும் நமக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். பார்க்கும் மேடம் இது ஆக்ஷன். அது வழக்கமாக நடக்கிறது தான். இன்னைக்கு இந்த வாட்டி எவ்வளோ நாள் போகும்னு சொல்லி அது தெரியல நமக்கே. ஒரு வரைக்கும் போகும், பார்த்துப்போம், அவ்வளோதான். எல்லாரும் படுத்துருக்காம்பல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவன் இங்கே தான் இருக்கான், கேட்போமா எங்கன்னு. ட்ரெயின் ஏட்டானா இல்லையான்னு தெரியல. हेलो ब्रो हाँ ब्रो किधर है? स्टेशन ब्रो स्टेशन किधर? स्टेशन में किधर? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.